ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மைக் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் வந்து சினிமா ரீதியான அப்டேட் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஜெயிலு டூர் ரொம்ப எடுத்துகிட்டே இருக்காங்களே, பல வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, இடையில கொஞ்சம் நிறைய அந்த பிரச்சாரம் அதுன்னு சொல்லிட்டு நிறைய போயிடுச்சு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம், பெரிய நிறுவனம் நெட்ஒர்க்கு என்னடா சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அப்படியே ஆறி போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அப்டேட் வரும் சொல்லிட்டு மதியம் ஒரு 12 மணி வாக்கில் அறிவிச்சாங்க. அதே மாதிரி 6 மணிக்கு ஒரு அப்டேட் விட்டுறேன், சும்மா கிளிம்ஸ் மாதிரி விட்டு என்னைக்கு டேட்டு அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. அது என்னைக்கு வருது படம்? அதான் அக்டோபர் மாதம் 15 லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் 16 தனுஷ் படம் வருது. அதுதான் ஒருவேளை மாமனாரும் மருமகளும் அது சொல்றாங்கல்ல, மாமனாரும் மருமகளும் வந்து இப்போ மாமனார் மருமகம் உறவே இல்லையே, அப்புறம் என்ன? அது சினிமாவுக்குள்ள 1000 அரசியல் இருக்குங்க. இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கே வந்து என்ன சொல்லுவாங்க, இருவரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க பர்சனல், நமக்கு தேவை கிடையாது. இன்னைக்குமே சினிமா பார்ப்போம், அரசியல பார்ப்போம், சரிங்களா? இன்னைக்கு அக்டோபர் 15 லாக் பண்ணிட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கும் சன் பிக்சர்ஸ் ஒரு கனெக்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா எந்திர படம் இருக்கு இல்லைங்களா? எந்திர படம் தமிழ் சினிமாவில் முதல்ல ஒரு பெரிய சாதனை படைச்ச படம். இந்தியன் சினிமாவில் ஒரு இந்தியன் பிலிமா, அது ஒரு தமிழ் அளவில் வந்து இந்தியன் பிலிமா எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு டோலிவுட்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருந்துச்சு எந்திரன் படம். அது வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. அக்டோபர் 9 நிறைய அந்த 96 நிறைய தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 9 படம் ரிலீஸ் ஆனிச்சு. மிகப்பெரிய மாபெரும் ஹிட் அது படத்தில். ஆனால் அக்டோபருக்கும் அவருக்கும் ஒரு இது கனெக்ட் இருக்குன்ற மாதிரி அக்டோபர் மாதம் 15 லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்த்தோம், ஷூட்டிங் முடியறதுக்கே ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. அப்புறம் எடிட்டிங் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் விட்டுருக்காங்க. அது மாதிரி பொறுத்து இருந்து பார்ப்போன்ற மாதிரி அனிருத் வந்து மியூசிக்ல பேக்ரவுண்ட்ல மிரட்டி அதுதான் தெரியுது. அப்பா அது வந்து பிஜிஎம்மா என்னடா அது மண்டக்குள்ள போட்டு பண்ணிட்டே இருக்காப்புல தலைவன். அதே மாதிரி இந்த படத்துல காஸ்டிங் வந்து நிறைய பேர் ரிவீல் பண்ண நினைக்கிறேன். அது ஆனா ஒரு ஃப்ரேம்ல வந்து விஜய் சேதுபதி மாதிரி தெரியுது, அது யாரும் தெரியல. சரியா தெரியாத அளவுக்கு தானே நிறைய அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கேமியோ பண்றாங்க. கேமியோல ஒரு பெரிய ரோல்ல வருவாங்க பாருக்கு, வருமா பேசி முடிப்பாரு, பெரிய நெட்வொர்க் ஜெயிலர்னு சொல்லி முடிப்பாரு இல்லைங்களா? அந்த சீனோட அந்த சீனை கரெக்டாக கொண்டு நிறுத்துறாங்க. அப்ப என்ன வச்சிருக்காங்க, ஆனா ரொம்ப தயவுசெய்து எதிர்பார்ப்பு கொடுக்க வேணாம். நம்ம அதுவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு வச்ச படங்கள்லாம் நிறைய அப்பதான் கூலின்னு சொல்லி நம்ம கூலிக்கே இல்லாம மாதிரி சில நேரங்கள் ஆனிச்சுன்னா உண்மையா ரஜினி ஃபேன்ஸுக்கு படம் பிடிக்கும். எனக்கு சூப்பரா கூலி ஃபிளாஷ்பேக்காக நாங்களாம் ஒரு வாரம் உட்காந்து பார்ப்போங்க படத்தை, ஒரே ஒரு வாரம் உட்காந்து பார்ப்போம். அந்த மாதிரி கேஸ் நம்மலாம் ஃபேன் ரீதியாக பார்க்கும்போது ஃபேன்ஸ் பாய்ஸ்ல சில தொய்வுகள் இருக்குதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அக்டோபர் மாதம் லாக் பண்ணிட்டாங்க. தனுஷ் சாரும் ரஜினி சாரும் மோதுவாரா அப்படின்றது ஒரு அடுத்த கட்டம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாமே தாண்டி இப்போ அரசியலுமே அவரை போட்டு இப்போ என்ன பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ இது வந்து வந்தோடனே ரொம்ப ஒரு சோசியல் மீடியா ரொம்ப மோசமான ரீதியாக மாறிட்டு. அது யாருமே இல்லைங்க, சிம்பிளா சொன்னா விஜய் ரசிகர்கள் தான் சொல்லலாம். ஏன்னு தெரியல, எனக்குமே ஒரு கேள்வி. அப்படி என்னடா உங்களுக்கு பண்ணிட்டாரு அவரு? ஒண்ணுமே பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவரு பட்டுக்கு பணம் அடிச்சாரு, அவரு பட்டுக்கு அரசியலுக்கு வரனாரு, எனக்கு வரல உடம்பு சரியில்ல போயிட்டாரு, அவர் திரும்பி பணம் அடிக்காரு. ரசிகர்களுக்குள்ள மோதல் இருக்குன்னா அவரை ஏன் பெரிய மனுஷன் ஆகிக்கிறீங்க? ஏன்னா 1000 இருந்தாலும் ஒரு சினிமாவுக்கு ஒரு முன்னாடி மாதிரி 2 ஃபார்முலா தான் இப்போ சினிமா ஆரம்பிச்சிச்சு. ஒன்று ரஜினி ஃபார்முலா, கமல் ஃபார்முலா சொல்லிட்டு தான் ஓட ஆரம்பிச்சாங்க. சிவாஜி ஃபார்முலா, எம்ஜிஆர் ஃபார்முலா விட்டுட்டு ரஜினி ஃபார்முலா, கமல் ரஜினி ஃபார்முலா எடுத்தது தான் விஜய். இன்னைக்கு அரசியல்லையும் ரஜினி ஃபார்முலா பண்ணிட்டு அவர் ஒரு கட்டத்துக்கு போயிட்டாரு. உண்மையான ஒரு ஆட்கு ஒரு விஜய்க்கு தெரியும், விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். ஆனா ஏன்னா இவர் ரஜினி பார்த்து தான் அதெல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில இப்ப இருக்க தற்கூரி கூட்டத்துக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியப்படுத்தலாம்ல. ஏன் அவங்க சரி, அது 1000 தானேங்க, அவர் நல்லவரும் கெட்டவராங்க, சினிமாவில் ஒரு பெரிய ஆள். இப்ப நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு ரசிகர் மனப்பான்மையில நீங்க பேசுறீங்க, பொது வெளியில ஒரு பொதுவான ஒரு மனுஷனை பத்தி இழிவா போஸ்ட் போடுறதும் இழிவா சித்தரிச்சு படங்கள் போடுறதும் பண்ணீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியில ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பொறுப்புல அதிகாரத்துல எல்லாம் இருக்கீங்க. யாரு? விஜய் சாரோட ஃபேன்ஸ் தொண்டர்கள் இருக்கு. இன்னமும் வந்து ஒரு மனிதர்கள் தாழ பேசுறது. ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன், அந்த இப்போ ரீசெண்டா இறந்து போனவங்க எல்லாரும் போட்டோம் ஒரு ஃப்ரேம்ல இருக்கும்ல, அது கீழே ரஜினி படம் போட்டு ஃப்ரேமை பாருங்க சி அப்படி போடுறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா அது நீதாண்டா சொட்ட, இந்த மாதிரி ரொம்ப பச்சையா கமெண்ட். அது சோசியல் மீடியால உயிர் வாழக்கூடிய கூட்டம் இல்ல. நீதான் அடுத்தது அப்படின்னா அவனுக்கு மனையில் எந்த மாதிரி இருக்குது? ஒரு மனிதனை வந்து நீ சாவணுண்டா அப்படின்னு நினைக்கிறான்னா அவனோட மனுஷன் ஒன்னு கேட்கறாங்க. மனிதனா தான் பிறப்பு இறப்பு காமன் தாங்க. இப்ப இவர் இறந்தா இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதான் எனக்கு தெரியல. அது உங்க சொத்து எது அவங்க பேருக்கு டிரான்ஸ்பர் ஆக போதா, இல்ல விஜய் சார் சொத்து மாறிடுமா? ஏங்க விஜய் மாதிரி டார்கெட் பண்ணி பேச நினைக்காதீங்க. அவங்க ஃபேன்ஸ் செய்யறதா அதுதான் சொல்றேன்ல. இப்போ ஒரு கட்சியில ஒருத்தர் பண்ற சரியான கேவலமான செயல் தலைவர் நேரம் பாதிக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி அவங்க சினிமால இருந்தாங்க, சினிமா இதே அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு லாஜிக்கா பார்த்தா சினிமாக்காரங்க அடிச்சுக்க நான் இன்னைக்கு வந்து ஒரு மெச்சூர் ஆயிட்டாங்க. அது எப்படின்னா முன்னாடியே ஜட்டி போடாத மாதிரி பசங்களா இருக்கிறப்போ ஒரு மெச்சூர் ஆகும்போது பேண்ட் ஷர்ட்டை போட்டு போற மாதிரி இப்போ மெச்சூர் ஆகி ஒரு சிஎம்ன்ற பெரிய போஸ்டிங் உட்காரும் போது கொஞ்சம் பெருந்தன்மையான மனப்பான்மை வரணும்ல. அந்த மனப்பான்மை இல்லாம இன்னும் சின்ன பசங்களாவே ரியாக்ட் பண்ணி அதே மாதிரி இப்போ அந்த பசங்களை குறை சொல்லியும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்த விதம் அந்த மாதிரிதான்.
ஒரு அதுல கேவலமா பேசிக்கிட்டு சோசியல் மீடியா பேசிக்கிட்டு இல்ல இதை பத்தி வந்தாங்க. ஆனா இது நல்வழிப்படுத்தி தலைவன் கையில தான் இருக்கு. ஒரு 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 தலைவனா சொல்லுங்க, போஸ்ட் சோசியல் மீடியால அவங்க பசங்க போஸ்ட் போடுறீங்க, கண்ணியமா போஸ்ட் போடுங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரும் கேவலமா பேசாதீங்க, ஆபாசமா பேசாதீங்க, சொல்ல வேண்டிய கடமைக்கு விஜய் இருக்காப்புல, சிஎம்மா இருக்காப்புல, அதை சொல்ல மாட்டாப்புல அவரு. அதுதான் நானும் சொல்றேன். அப்ப ஆமா, இது ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண விஷயம் தான் இது. ஏன்னா சினிமாவில் வளர்ந்தவர், சினிமா துறை வளரக்கூடிய வளர்த்தவுடனே இவர் ஒரு கையில இருக்கு. ஏன்னா சினிமாவும் ஒரு துறை, அதுலயும் பல லட்சக்கணக்கான டெக்னீஷியன் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு குடும்பம் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தரையும் டெவலப் ஆனா யாருக்கு நல்லது? விஜய் சார், இப்ப விஜயகாந்த் சார் வந்து தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி சினிமா ஃபண்டு வாங்கி கொடுத்து பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. திரையரங்கமே அழிய நிலைமை தமிழ் திரையுலகம் அந்த டைம்ல கீப் பண்ணாரு. இதே மாதிரி விஜய் சார் தலைமை எடுத்து பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதா? அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய தலைமை இடத்துல உட்காந்து இன்னமும் உங்க ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, பெரிய 1000 இருந்தாலும் அவர் சினிமா முன்னோடி மாதிரி. இப்போ உங்க ஜென்ரேஷன் முன்னோடி அவர் கலாய்க்கலாமா? அவர் கடல் ஸ்தானத்தை வச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்கள கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க. உங்க வேலை நீங்க பார்த்து கண்டுக்காதீங்க. ஏன் இவரை போய் கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி டைம்ல அவரே பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை படம் நடிக்க போறாங்கன்னு தெரியாது. அவங்க ஃபேன்ஸ் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ரஜினி சார் தான் வந்து டிஎம்கே ஏடிஎம்க்கும் கூட்டு சேர்க்க சதி போட்டாங்க, பிளான் பண்ணி அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல அவதூறு பரப்புனாங்க. ஆமா, அவதூறு பரப்புனா அது பதில் சொல்ல முடியுமா? அவரே வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த அளவுக்கு மனநிலை ஆளாக்குறாங்க. அதான் சொல்ல வரேன். அப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா தருமன் அந்த படம் போஸ்ட் வெளியிட்டு பேசுறாரு, நம்ம பேசினாலே பிரச்சனையா இருக்குது, என்ன பேசுனா இப்ப பேசுறீங்க, என்ன வாயில பொறுக்கிட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க, பேசினாலும் பிரச்சனை அப்படின்னு பேசினாரு. அப்ப அவரான அவரை ஒரு பொறுப்புலையும் ஒரு அதிகாரத்திலையும் ஒரு பெரிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பயப்படுறாங்க சோசியல் மீடியா பார்த்தோன்னா. அப்ப சோசியல் மீடியா என்ன மாதிரி நிலைமையில இருக்கு பாருங்க. அவ்வளவு பேர் ஆளுக்கே அப்படின்னா சின்ன சின்ன கேட்டகரிஸ்ல உள்ளவங்க, சாதாரண பொதுமக்கள் பண்றாங்க. ஒண்ணு இல்லைங்க, இவங்களுக்கும் சில நிலைமை வராமலாங்க போயிடும். மனிதர்களா இருந்தா ஏற்றம் தாழ்வது, ஒருத்தவங்க ஏறுவோம், ஒருத்தன் இறங்குவோம், ஒருத்தன் ஏறி இறங்கிட்டு ஏற்றத்தாழ்வோட தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இவங்களுக்குமே ஒரு சரிவு ஏற்படுதோ இல்லையோ, மனுஷனானா சில சந்திச்சுதான் ஆகணும். அப்ப இவங்களை கலாய்க்கும் போது உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்னும் அதாவது ஒண்ணு இருந்தாங்க, சினிமாவில் ஒருத்தவங்களை பெரிய அளப்படுறாங்க. இது இப்போ தெலுங்கு சினிமா முன்னேறதுக்கு மெயின் காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க கட்டத்துல மேல் உள்ள ஆளுக்களை காட்ஃபாதர் வச்சு பாக்குறாங்க. அவங்க இப்போ பெரிய ஆளுங்க சிரஞ்சீவி சார் இருக்காங்களா, அவங்க பையன் வராங்களா, அது கீழே வராங்களா, அவங்க வந்து இன்னொரு பெரிய ஆளை கலாய்க்கிறது இல்லை, விமர்சனம் பண்றது இல்லை. இவங்க இன்னும் சொல்ல விஜய் சாரை ரஜினி சாரை ஒப்பிடுறது தப்பு. ரஜினி சாரை கமல் சாரை ஒப்பணும். இப்போ கமலை வச்சு ரஜினி அடிக்கிறீங்களா? நியாயமான விஷயம். எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுவுமே பண்ணக்கூடாதாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கமல் சார் ஃபேன்ஸோ ரஜினி சார் பண்ண அட்டாக் பண்றீங்களா? நியாயமான விஷயம். விஜய்க்கும் ரஜினிக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஜென்ரேஷன் கேப், முழு ஜென்ரேஷன் கேப். இன்னும் சொல்ல ரஜினி வளர்த்துட்ட குழந்தை மாதிரி அவர். இப்போ அந்த குழந்தை அது எப்படின்னா வளர்த்த கடை மாறல பையன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ குரூப் தான் சீரியஸா. இது வந்து உண்மையாலுமே இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. இது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துப்பாங்க. சிஎம் ஆகி சேர்ல பதவியில் வந்து கொஞ்சம் பக்குவமானவாங்க பார்க்குறோம். ஆகலை, அதான் விஷயம். அவதூறு பரப்பலாம், நீங்க உங்க ஆப்போசிட் கட்சிகள் டீம்ல அவதூறு பரப்புங்க, அரசியல் அவதூறு பரப்பு வெளில பரப்புங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனை, ஒரு சினிமா நடிகரை நீங்க வந்து அவதூறு பரப்பு தப்பு. ஏன்னா உங்க தலைவனே ஒரு சினிமா நடிகை தான். அப்படிங்கிறப்ப நம்ம அவதூறு பரப்புறதை நிப்பாட்டிடணும். கருத்தில் அவர் ஏதாச்சும் அரசியல் பேசினார்னா, இது இப்படி பேசினாரா அதுக்கு நீங்க பதிலாக அரசியல் பேசணும், தவிர அவதூறு பரப்பக்கூடாது. அதே மாதிரி ரீசெண்டா வந்து பஸ் பேருந்து விட்டுருந்தாரு விஜய் சார். டிஎம்கே ஆட்சியில பேருந்து வாங்கியிருந்தாங்க, அந்த பேருந்து வந்து இவர் ஆட்சியில வந்து வெளில விட்டுருக்காரு, கொடி அசைச்சு வெளில. அப்போ உட்காந்து ஒரு போஸ்ட் போட்டோ எடுக்கிறாங்க. யார் கூட எடுக்கணும், அந்த பஸ்ஸோட கண்டக்டர் வந்து உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க. அது ரஜினி தலைவர் மாஃபிங் பண்ணி ரஜினி போட்டோ வச்சிருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், அவர் என்னன்னா படிக்காத மனிதர் தான், உழைச்சி தான், எப்படி கண்டக்டரா உழைச்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில சூப்பர் ஸ்டாரா அவர் இருக்காரு. எப்படி அவங்க அப்பா பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது, அவர் கண்டக்டரா உழைச்சி அந்த இடத்துல வந்து நிற்காரு. தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராகவும் மாசாவும் தலைவர் ரஜினிகாந்த் இருக்காரு. நீங்கள் அவரை வந்து இவ்வளோ கேவலமாக இழிவாக நீங்கள் பதிவு போடுறீங்கன்னா உங்களோட தரம் தான் அதுல தெரியுது. இப்போ இவ்வளவு எப்படியாப்பட்ட கேவலமான பசங்க பண்றா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு சாதாரண சிம்பிளா ஒரு முற்றுப்புள்ளி இதுதான் சொல்ல வரீங்க. இப்போ இதுதான் வந்து அறிவார்ந்த சமூகம். ஒரு தலைவன்னா, தம்பி இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடக்கூடாதுப்பா, நம்ம கட்சியில இருக்குங்க, நம்ம பசங்க யாரும் இந்த மாதிரி தப்பா ஒரு மாஃபிங் மாதிரிலாம் போடாதீங்க, நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா கட்டாயமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு மந்திரமா எடுக்கிறாளாச்சே, இவங்க கேட்பாங்க. ஆனா சொல்ல அதை நான் நினைச்சேன் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த கேட்டல. ஏன்னா இவரு சோசியல் மீடியாலே வளர்ந்தவர், சோசியல் மீடியா நல்லா வாட்ச் பண்றாரு. கட்டாயமா சோசியல் மீடியா என்ன விஷயம் நடக்குதுன்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ விஜய் சார் கட்டாயமா தெரியும். ஆக்சுவலா சொல்ல போனா சோசியல் மீடியா வச்சு தான் ஆட்சியை. இப்போ ஒரு கும்பல் வரும் தூக்கிட்டு எங்களுக்கு சிஎம் பதவி இருக்கும்போது அது எங்களுக்கு வந்து மக்களை பார்க்க டைம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் டைம் இல்லை. அப்படி இந்த மாதிரி போஸ்ட் பதவி டைம் இருக்கு, சொல்லுங்க, அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்களா, இந்த போஸ்ட் போகிற டைம் இருக்கு.
சரி ஆக ஆனா மொத்தம் என்ன நீ போஸ்ட் போட்டு நீ என்ன பண்ணாலும் அவரு பார்க்காத டவுன்ஃபாலே கிடையாது. எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டு போனாலும் பல ஜென்ரேஷன் பாத்துட்டாங்க. மோகன் காலத்துல வந்து மோகன் தாங்க டாப்பு, இவரு வந்தவொடனே இது விஜயகாந்த் தான் டாப்பு, அப்புறம் வந்து யார் இவரு ராமராஜன் வந்தப்ப ராமராஜன் தாங்க டாப்பு, ராஜகர் தான் டாப்புன்னு சொல்லிட்டு பல ஜென்ரேஷனை பார்த்தாண்டி தான் வந்திருக்காரு. விஜய் வந்து ஒரு குழந்தை மாதிரி. எனக்கு என்ன எங்களுக்கு விஜய் தனிப்பட்ட வெறுப்பு இருப்புலாம் கிடையாது. நாங்க யாரையும் கலாய்க்கல. பொதுப்படையா ஒரு சினிமாவில ஒரு பெரிய பிம்பமா இருக்கவங்கள சொல்றேன்னா, எந்த ஒரு ஃபேன்ஸுமே அஜித் சாரே இவ்வளவு கேவலமா பேசி நான் பார்க்கவும் இல்லை, போட்டோ போட்டு மாஃபிங் பண்ணி பண்ணதே கிடையாது. இந்த விஜய் ரசிகர் இருக்காங்களே, இவனுங்க பண்றதுதான் அதிகமா இருக்கு. ஏங்க அதாங்க மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்க. சரி ஓகேங்க, ரஜினி ரசிகர் சில பேர் சொல்றாங்க ரஜினி ரசிகர் மென்டல் மெச்சூரிட்டி. அவங்க மெச்சூரிட்டி, நீங்க மெச்சூரிட்டி ஆள் தானே, அவங்க படிக்கல பெரிய ஆளா இருக்கணும், அவங்க மெச்சூரிட்டி இல்ல, நீங்க மெச்சூரிட்டி தானே, அப்புறம் நீங்க திருப்பி பேசுறீங்க, அப்ப என்ன மெச்சூரிட்டி இருக்கு? சரி ரைட். எனிவே சினிமா பாருங்க, அரசியல பாருங்க. ஜெயிலர் 2 வந்திருக்கு, கொண்டாட்டம். இன்னமும் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் சாராத ஒரு மனிதனை வந்து கேலி கிண்டல் அவதூறு பரப்பதை விட்டுட்டு சரியான ரீதியா மக்கள் நல்லது பண்ணுவோம், அதை நீங்க பாருங்க, அதை செயல்படுத்துங்க, அதை நாங்க வரவேற்கிறோம், அதை நாங்க ஆதரிக்கிறோம். அதான் சரி. நம்ம இதெல்லாம் இப்போ அப்பாற்பட்டு இப்போ ஜெயிலர் 2க்குள்ள வந்தோம்னு வச்சிங்களா, ஜெயிலர் 2 கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரக்கா அப்படி இறக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பார்த்து இந்த கும்பல் வர வயிற்றுல கதருங்க போல இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, இது ஒரு இதில் பார்க்கும்போது வயிற்றுச்சல்ல சாவ போறானுங்க சில பேர், யாருங்க தெரியல. ஏன்னா ஏற்கனவே மியூசிக்லேயே அந்த அப்படியே கொக்கோன்னு கூறதான் வந்துட்டு இருக்கு மியூசிக்ல, என்ன ஆவோ தெரியல. ஆனா ஆகஸ்ட் 15க்காக அக்டோபர் 15க்காக ரெகுலராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது அநேகமா வந்து ஃபர்ஸ்ட் டீசர் மாதிரி கிளிப் ஒன்று விடுவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அது வந்து தயவு செஞ்சுங்க கூலி படத்தை பண்ணும்போது ஒரு கேரக்டர் ரிலீவ் பண்ணாதீங்க, அது ரொம்ப மோசமாயிடுச்சு. இவங்க இருக்காங்களா அவங்களும் இருக்காங்க, எவரோ தேவையில்லை. இதுவே தெரிஞ்சு போகும், டேரக்டா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஜெயிலர் படம் வெற்றியிட எங்களுக்கு இப்போதுலேருந்து நாங்கள் வாழ்த்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம். சினிமா ரீதியான செய்திகள் நாங்கள் போடலாமா, இல்லை மக்கள் பிரச்சனை செய்திகள் போடலாமா, இல்லை அரசியலில் உள்ள நடக்கிற சூழ்ச்சிகளை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.